ரின் நீட்டோஷி ப்ளூ லாக் டீமுடைய கேப்டன். ஆல்மோஸ்ட் இவனுமே இசாகி மாதிரி தான். ஆனா இசாகியோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஜப்பான் அண்டர் 20 அகைன்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுமே ஸ்கோர் பண்ணிருப்பான். நாகி ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பான். அதுக்குமே வந்துட்டு இவன் தான் ஓப்பனிங் வாங்கி கொடுத்திருப்பான். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அந்த கேம்குள்ள எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா ரொம்பவே முக்கியமான மொமெண்ட் என்ன தெரியுமா, அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ்ல கொஞ்ச நேரம் அப்பதான் ரின் வந்துட்டு டாமினேட் பண்ணிருப்பான் அந்த ஃபுல் ஃபீல்டையே. லாஸ்ட்ல ரின் வந்துட்டு ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு உங்க எல்லாரையும் சதைக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாக்கு வெளியே தொங்க போட்டுட்டு வரிசையா ஜப்பான் டீமோட 4 டிஃபெண்டர்ஸ் கிட்டே அவனோட ஆட்டத்தை காட்டுவான். அதுவும் அவங்கள சும்மாலாம் கிராஸ் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான். அவங்களோட பெஸ்ட் வெப்பன் எதுவோ அதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். உங்களோட பெஸ்ட் வெப்பனே என்கிட்ட கொண்டு வந்தாலும் என்கிட்ட அது ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் தான் இங்க டாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணுவான். இருந்தாலும் அவன் கோல் மேக் பண்ற டைம்ல ஐக்கியூ லைட்டா அவன் காலை உள்ள வச்சிருவான். அதனால கோல் வந்துட்டு உள்ள விழுந்திருக்காது. பட் அந்த பால சாயை எடுத்துட்டு வருவான். சாய்க்கும் ரெண்டுக்கும் அடுத்த ஒரு கிளாஸ் நடக்கும் பாருங்க, அதுதான் அல்டிமேட்டான ஒரு கிளாஸ். ரெண்டு கேப்டன்ஸ்குள்ளயுமே இல்ல, ரெண்டு பிரதர்ஸ்குள்ளயுமே தரமான ஒரு ஃபைட் போயிருக்கும். ஆனா அந்த பால் வந்துட்டு லாஸ்ட்ல இசாகி கிட்ட போயிட்டு அவன் ஷூட் பண்ற மாதிரி ஒரு லக் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே அந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் ரின்ன வந்துட்டு உங்களால மறக்கவே முடியாது. அவன் தான் அந்த ஃபுல் ஃபீல்டே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். லாஸ்ட் மொமெண்ட்ல மட்டும் இசாகி ஸ்கோர் பண்ணி அப்படியே மீடியா கிட்ட அவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டா. ரின் வந்துட்டு அதனாலே ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பான். எனக்குமே ரின் நினைச்சா அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கிரெடிட்ஸ் அது ரின்னுக்கு வந்து சேர்ந்திருக்கணும். அதான் வந்துட்டு எனக்குமே கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.